திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, பாராயுத்திரமே போற்றி, சிராப்பள்ளி மேவே சிவனே போற்றி, தென்தில்லை மண்டினுள்ளாடி போற்றி, இன்றனக்காரமுதமானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம். கூற்றாயினவாறு விளக்ககிலீர், கொடுமை பல செய்தன நானறியேன். கூற்றாயினவாறு விளக்ககிலீர், கொடுமை பல செய்தன நானறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன், எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். எந்நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமடிமைகளால் முதலில் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்புக்குரியவருடைய மாணவ செல்வர், உங்களுடைய பேராசிரியர் ரமணா ஐயா அவர்களே, அவருடைய அன்பிற்கும் மதிப்பிற்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்களைந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மணிவாசக பெருந்தகனுடைய திருவாசகத்தில் நாம் சிவபுராணம் என்ற பகுதியை சிந்தித்து வருகின்றோம். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்த பின்னால் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று விடுற்றேன் என்று சொல்ற வரியில, எல்லா பிறப்புக்கு பின்னாலே மானிடப் பிறப்பு என்று எனக்கு வந்திருக்கிறது. மானிடப் பிறப்பில்தான் அந்த வீடு வேறு என்ற உணர்வு வரும், மெய் உணர்வு வரும். மற்ற பிறப்பிலே அது சாத்தியமில்லை. அதனால் எல்லா பிறப்பும் பிறந்த பின்னால் இப்பிறப்பு எனக்கு தந்திருக்கிறாய். பின்னாலே பாடுவார், இப்பிறப்பு அறுத்தியனை ஆட்கொள்ளவல்லாய் என்று பாடுறார். இப்பிறப்பு என்றால் இந்த பிறப்பு, மானிடப் பிறப்பு. இன்று நான் இப்பொழுது பிறந்திருக்கிறேனே, இந்த பிறப்பிலேயே என்னை பிறவி நீக்கத்தை செய்வாய், ஆண்டருள் செய்வாய் என்று பாடுகிறார். அதனால எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், இனிமேற்பட்டு எனக்கு பிறப்பு வேண்டாம் என்று சொன்னால் அந்த மானிடப் பிறப்பை தந்திருக்கிறாய். உன்னுடைய அருள் இல்லாமல் அந்த பிறவி நீங்காதல்லவா. எனவே உன் பொன்னடிகள் கண்டேன், உன்னுடைய திருவடிகளை நான் பார்த்திருக்கிறேன், தரிசித்திருக்கிறேன். திருவடிகள் ஞானம் கிரியைதானே, அந்த ஞானத்தாலும் கிரியாலும் நான் விடுத்தேன் என்றால் எல்லாவற்றிலும் விலகியிருக்கிறேன். விடுதல் என்று சொன்னால் பற்றற்று எல்லாவற்றிலும் நான் நீங்கி இருத்தல். வீடுட்டேன், இனி எனக்கு பேர் வர வேண்டும். வீடு வேறு என்று ஒன்று இருக்கு அல்லவா, அந்த பேற்றினை நீ தர வேண்டும் என்றால் உய்ய அந்த பேற்றினை பெறுவதற்கு என் உள்ளத்திலே ஓங்காரமா என்ற மையா என்று சொல் பொருள் என்று நாம படித்தோம். ஓங்கார பொருள் என்பதற்கு சொல்லும் பொருளுமாக இருக்கிறான் பெருமான் என்று படித்தோம். இப்ப போன வகுப்புல பாஷ்யம் நடத்திட்டு வந்தேன் மலேசியா மக்களுக்கு. அந்த பாஷ்யத்தில் அந்த செய்தி வருகிறது. அதாவது எது ஆன்மா என்று ஒரு வாதம் வருது. அங்க தூளதேகம் ஆன்மாவா, சூக்கும தேகம் ஆன்மாவா, இந்திரியம் ஆன்மாவா என்றெல்லாம் அவர்கள் வாதம் பண்ற பொழுது ஒன்றொன்றை நாம மறுக்கிறோம்.
நீங்க சொல்வதெல்லாம் ஆன்மா அல்ல என்று மறுக்கிறோம். அதுல சூக்கும தேக ஆன்மவாதி இருக்காங்க இல்லையா, சூக்கும தேகம் என்பது புரியட்ட காயம். அதாவது தன்மாத்திரைகள் 5, அந்தக்கரணங்கள் 3, மனம், புத்தி, அகங்காரம் என்ற 3 சேர்ந்தால் 8. அது புரியட்ட காயம் என்று நாம சொல்றோம். அர்த்தம் என்றால் 8 அர்த்தம். 8 கருவிகள் சேர்ந்தது, எனவே அது புரியட்ட காயம், அது சூக்கும தேகம் என்று நாம சொல்றோம். அந்த சூக்கும தேகம் தான் ஆன்மா என்று வாதம் பண்றாங்க இல்லையா, அந்த உலோகாயுதம் தான். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க தானே உங்க சித்தியார்ல சொல்றீங்க, ஓசை நல் பரிசம் ரூபம் ரசகந்தங்கள் என்று இவையெல்லாம் நேச இந்திரியங்களில் நிகழ் அறிவு இதனால் காண்டும் வருது. தன்மாத்திரைகளை சொல்றீங்க, ஓசை ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் எல்லாம் சொல்றீங்க. இதெல்லாம் என்ன சொல்றீங்க, நேச இந்திரியங்களுக்கு நிகழ் அறிவு இதனால் காட்டும், இதனால் அறிவு வருகின்றீங்க. இந்திரியங்களுக்கெல்லாம் இதனால் அறிவு வருதுன்றீங்க. அப்ப சூக்கும தேகம் தானே ஆன்மான்றான். இந்திரியங்களுக்கெல்லாம் அறிவு தருவது எது என்று சொன்னால் சூக்கும தேகம் என்று சொன்னால் அப்ப அதுதானே ஆன்மா அப்படின்னு அவன் வாதம் பண்றான். நீங்க சொல்றதுதான் சொல்றேன் நான்ன்றான். நேச இந்திரியங்களுக்கு நிகழ் அறிவு இதனால் காண்டும். அதுதான் நாம என்ன சொல்றோம், ஒன்றை தவறா புரிஞ்சுக்கிறப்பா. அறிவை பெறுவதற்கு கருவியாக இருப்பது என்பது வேறு, அறிவாகவே இருப்பது என்பது வேறு. ஒன்றை அறிகின்றோம் என்று சொன்னால் கண் வந்து ஒன்றை பார்க்கிறது, பார்க்கிற கண் அறிவு அல்ல, அது ஒரு கருவி. கண் என்ற கருவி மூலமாக மனத்தின் வழியாக உயிர் பார்க்கிறது, உயிர் தான் பார்க்குது. உயிருக்கு இதெல்லாம் கருவிகள். மனம் ஒரு கருவி, மனம் அதிர்ச்சிக்கின்ற பொறிகள் ஒரு கருவி. அப்படிதான் பண்றோம். அதேதான் இங்கேயும் கூட. நேச அறிவு இந்திரியங்களுக்கு, நேசங்களுக்கு நிகழ் அறிவுன்றோம் இல்லையா. நாம் விரும்புகின்ற இந்திரியங்களே 5 பொறிகள். இந்த 5 பொறிகளுக்கும் அறிவு வர வேண்டும் என்றால் அறிகின்ற தன்மை, அது விஷய ஞானம்னு எழுதுறாங்க உரையில. நிகழ் அறிவு என்று சொன்னால் எல்லாவற்றையும் அறிகின்ற அறிவல்ல, ஆன்மா அறிகின்ற அறிவு அல்லது. விஷய ஞானம் என்றால் கண் என்று சொன்னால் ஒளியை மட்டும் அறியும், அது ஒளி ஞானம். காது ஞானம், இதைத்தான் அறிகிறது. நிகழ் அறிவு என்று சொன்னால் தன்மாத்திரைகள் ஒரு கருவியாக இருந்து அந்த பொறிகளை உணரச் செய்கிறது. எதுபோல மனம் ஒரு கருவியாக இருந்து ஒன்றை பற்றுகிறதோ, அதுபோல் தன்மாத்திரைகள் எல்லாம் கருவியாக இருந்து அந்த புற இந்திரியங்களை பற்றுகிறது. அதனால் அவை அறிகின்றன, விஷய ஞானம். எனவே தன்மாத்திரைகள் அறிவு கிடையாது, அது கருவி. அந்த தன்மாத்திரைகளை இயக்குவது எது, சூக்குமதை இயக்குவது எது என்று சொன்னால் அது ஆன்மா. கனவிலே நமக்கு சூக்கும தேகம் இயங்குகிறது, நனவுக்கு வந்தவுடனே தூள தேகம் இயங்குகிறது. அப்ப நனவிலே தூள தேகத்தை இயக்குவதும் கனவிலே சூக்கும தேகத்தினாலே கனவு காண்பதும் எல்லாம் வேறு ஒன்றுதான். சூக்கும தேகம் அல்ல, ஆன்மாதான். ஆன்மாவிற்கு சூக்கும தேகம் ஒரு கருவியாக இருக்கிறது என்று சொல்லி, அதுபோல் தன்மாத்திரைகள் எல்லாம் இந்திரியங்களுக்கு ஒரு கருவியாக இருந்து செய்கின்றன, விஷய ஞானத்தை உண்டாக்குகின்றன என்று அங்க வாதம் பண்றோம். அதுதான் இன்னொன்னு சேர்த்து நான் சொன்னேன். என்னன்னா, மனம் ஒன்றை போய் பற்றுகிறது, வினை செய்கிற பொழுது மனம் மொழி மெய் சொல்றோம் இல்லையா. மனத்தினாலும் மொழியாலும் உடம்பினாலும் வினை செய்கிறோம். அது நல்வினையோ தீவினையோ செய்கிறோம். எப்பொழுது அது வினையாக மாறுகிறது என்றால் அது சொல்லி வச்சிருக்காங்க. மனம் ஒரு கருவி, அது விரும்புகின்ற கருவி அல்லது வெறுக்கின்ற கருவி. இந்த மனத்தை உயிர் அதிஷ்டித்தால்தான் வினை. உயிர் அதிஷ்டிக்கவில்லை என்று சொன்னால் வினை கிடையாது. மனம் பொதுவா அப்படியே பார்த்துட்டு ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கு. அது விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. எப்ப விருப்பு வருது, வெறுப்பு வருது? உயிர் அந்த மனத்தை பற்றுகிற பொழுதுதான், மனத்தை கருவியாக கொள்ளுகிற பொழுதுதான் வினை வருகிறது. இல்லை என்றால் வினை கிடையாது. அதனால்தான் நம்ம சொல்றோம், உலக நிகழ்ச்சிகள் நடக்கலாம், நன்மை நடக்கலாம், தீமை நடக்கலாம், அது நமக்கல்ல என்று ஒதுங்கிடு, பேசாம இருந்து. உனக்கே வந்தாலும் கூட அது நமக்கல்ல என்று எண்ணினால் உயிரை தாக்காது.
உடம்போடு போயிடும். உடம்பிலே வருகின்ற துன்பம் ஐயோ எனக்கு வந்துவிட்டதே என்று சொன்னால் அது உயிரை தாக்கி விரையாக மாறும். நோய் தந்திருக்கிறான் பெருமான்னா அது பெருமான் நம்ம செய்த வினைனாலே தந்திருக்கிறார் என்று உடம்போடு நின்று விட்டால் அது உடல் ஊழாய் கழியும், உயிர் ஊழாய் வராது. உடல் ஊழாய் என்பது நாம் செய்கின்ற இன்ப துன்பம். இன்பமோ துன்பமோ உடல் ஊழாய் கழிவது. இன்பத்துக்காக நீ உயிர் மகிழ்ந்தால் அது உயிருக்கு போய்விடும், அது வினையா போய்விடும். அப்ப வினை இல்லாமல் போக வேண்டும் என்று சொன்னால் உயிர் அதிலே பற்றக்கூடாது, உயிரில அதிர்ச்சிக்க கூடாது. அப்படிதான் நம்ம செய்யறோம், அதான் நம்ம பயிற்சி பண்றோம். ஆனா அந்த பயிற்சி அவ்வளவு சுலமா வராது. இன்பமோ துன்பமோ உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடுது தவிர எதுவா இருந்தா என்ன என்று பேசாமல் இருப்பது கிடையாது. அதனால் அதிர்ச்சிக்கிற பொழுதுதான், உயிர் மனசை அதிர்ச்சிக்கிற பொழுதுதான், அல்லது மனம் விஷயத்தை அதிர்ச்சிக்கிற பொழுதுதான் உங்களுக்கு வினை என்று சொல்றோம். அதுபோல இங்க என்ன சொல்றார் பெருமானை, எல்லாம் நான் இந்த இந்த அறிவெல்லாம் எனக்கு எப்போ வரும் என்று சொன்னால் மானிட பிறப்பில் தான் வரும். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றாய். சொல் வடிவாக, உபதேச வடிவாக, இது போன்ற மணிவாசகர் போன்ற அருளாளர்களுடைய அருள் வழியாக எங்களுக்கெல்லாம் உயும்படியாக செய்திருக்கிறாய். இதெல்லாம் எப்படி எங்களுக்கு தெரியும்? அருளாளர்கள் எல்லாம் உருவாக்கி அவளெல்லாம் நமக்கு வழிகாட்டியதால் தான் எது நல்லது எது கெட்டது என்று நமக்கு தெரியுதல்லவா. அதனால் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்று சொல்லும் பொருளுமாக இருந்து என்னை பக்குவப்படுத்தினாய் என்று நாம் அதான் மெய்யா விமலா விடைப்பாகா என்று பார்த்தோம். விடைப்பாகன் என்று சொல்றதுனால விடை என்பது அறவிடை. பெருமான் ஏறி வருகின்ற வாகனம் அறவிடை. காஞ்சி புராணத்துல ஒரு செய்தி உண்டு. இடபம் பூசித்தது, காஞ்சிபுரத்துல பூசித்தது என்று அறம் இடம் பூசித்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த அறவிடை பூசித்தது என்று என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஊழிக்காலத்திலே எல்லாவற்றையும் பெருமான் ஒடுக்கி விட்டான். எல்லாவற்றையும் ஒடுக்கிய பொழுது அறக்கடவுள் அறம் போய் பெருமானிடத்தில் என்று என்னையும் ஒடுக்கி விடுவீர்களா, நானும் ஒடுங்கிவிட முடியுமா என்று கேட்குதான், பயந்து கொண்டே கேட்குதான். அப்ப பெருமான் என்ன சொல்றார், நீ ஒடுங்கினால் அப்புறம் வேலையே எல்லாம் போயிடும். எனவே அறம் ஒடுங்கக்கூடாது. எனவே அறமே எனக்கு நீ வாகனமாகவா, உன்னை நான் விடையாக ஏற்றுக்கொள்கிறேன், என்னை தாங்கிக்கொள் என்று சொல்லி அறத்தை செலுத்துகின்றவன் திருவள்ளுவர். அதனால்தான் அறவாழி அந்தணன் என்று சொல்றார். அறவாழி அந்தணன் என்று சொன்னால் அறத்தை செலுத்துகின்றவன். செலுத்துவதற்குத்தான் அந்த காளை வாகனம். இடபாருடைய பெருமான் ஒரு ஊர்வலம் வரும்போது பார்க்கலாம், உற்சவத்துல வீதி விழா வருகின்ற பார்த்தீங்கன்னா அந்த காளை வாகனம், அந்த காளையினுடைய முகம் பெருமானை பார்த்தபடி அப்படி திரும்பி இருக்கும். எப்படி நான் போக வேண்டும் என்று வழி சொல்லுங்கள் என்று அறத்தை செலுத்துகின்றவன் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எப்படி போகணும், இப்படியா அப்படியா என்று அதை கேட்பது போல அதை திருப்பி இருக்கும். அந்த காளை வாகனம் திரும்பி அவரை பார்த்து கொண்டிருக்கும். அதான் அறவிடையினர். அதான் விடைப்பாகா என்றால் அறத்தை செலுத்துகின்றவன் நீ அல்லவா, எங்களுக்கெல்லாம் அறவழியை சொல்லுகிறாய். வள்ளுவர் அறவாழி அன்றன்னு சொன்னது மட்டுமல்ல, பொறிவாயில் எந்தவித்தான் பொய்தீர் ஒடுக்க நெறியினர், ஒடுக்க நெறியை சொன்னவனவன் தான் என்று கடவுள் வாழ்த்துல பாடுற பொழுது ஒழுக்கத்தை சொன்னவனவன் தான் அறவாழி அந்தனாக இருக்கிறான். அந்த அறத்தை பின்பற்றினால் பிற பொருள் இன்பத்தை கடந்து விடலாம். பொருள் பற்றி நீங்கி விடலாம், உலக இன்பத்தை நீங்கி விடலாம் அறவழியில் நின்றால் என்று திருவள்ளுவர் எல்லாவற்றுக்கும் வழி சொல்லியிருக்கிறார். பிறவாடி நீந்தல் அரிது, அறவாடி அந்தனது தாள் சேர்ந்தார்க்கல்லால் நீந்த முடியாது என்று அவர் சொன்னான் பார்க்கிறோம். அதனால மெய்யா நிவலா விடைப்பாகா அதில் தான் நம்ம நிறுத்தணும். இனி அடுத்து வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். ஐயா என வேதங்கள் ஐயான்னு சொல்லுது. போன வகுப்பு சொன்ன அதை ஆரம்பிச்சு வச்சோம். ஐ என்று சொன்னால் தமிழ்ல ஒரே ஒரு சொல் தான், அது ஐ ஒரே எழுத்துதான். அந்த ஐ என்பதற்கு வியப்புன்னு அர்த்தம். தொல்காப்பியத்துல ஐ வியப்பாகும். இன்னொன்று ஐ என்றால் தலைமையின் அர்த்தம். அப்புறம் ஐ என்றால் ஐந்து அர்த்தம். ஐ என்றால் ஐமேல் உந்தி என்று சொல்ல சனி கபம் ஐன்னு அர்த்தம். இப்படி ஐ என்பது அப்புறம் ஐனா மென்மையாக மெதுவாக நடக்கிறது, ஐது மெய்வா மெதுவாக. இப்படி ஐ என்பதற்கு நிறைய பொருள் இருக்கிறது.
இந்த இடத்துல வேதங்கள் ஐயா என்று சொன்னால் ரெண்டு பொருள் சொல்லணும். முதல் பொருள் ஐயா என்றால், பெருமானே நீ அல்லவா எங்களை உருவாக்கினாய், வேதங்களை நீ அல்லவா செய்தாய், எனவே நீதான் தலைவன். ஐயா என்பது தலைவா சொல்றது. இன்னொன்று ஐ என்றால் வியப்பு. எங்களால் அறிய முடியாத வியப்பு அதிசயம் அல்லவா நீ, வாக்கினாலே அறிய முடியாதவன் அல்லவா, எல்லாவற்றையும் வாக்கினால் அறியலாம். உலகப் பொருள்களை எல்லாம் வாக்கினால் அறிய முடியும். ஒரு பொருளை பார்க்கவில்லை என்றாலும் கூட அது எப்படிப்பட்ட பொருள் என்று விவரித்தால், விளக்கினால் புரிந்து கொள்ளலாம். சொல் அதை விளங்க வைக்கும், ஆனால் உன்னை சொல் விளங்க வைக்காது. அது அனுபவ பொருள். நீ அனுபவ பொருளாக இருப்பதாலே அறியும் பொருள் அல்ல, சொற்களால் அறியும் பொருள் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் உனக்கு அல்லவா என்று நீ வியாபகமாக இருக்கிறாய், எங்கும் நிறைந்திருக்கிறாய், ஆனால் உன்னை காண முடியவில்லையே, அதனால் ஒரு அதிசயம் அல்லவா என்று ஐயா என்றால் அதிசயம் என்று வைக்கணும். ஐயா என்பதை தலைவன் என்றும் அதிசய பொருள் என்று ஏன் பொருள் கொள்வோம் என்றால், அடுத்தவர் யாராம் சொல்றார். ஐயா எதுக்கு சொல்றார்? என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். அவன் ஓங்கி இருக்கிறான் என்றால் உயர்ந்துன்னு அர்த்தம். ஆழ்ந்து என்றால் கீழே ஆழ்ந்திருக்கிறான், அகன்று என்றால் பக்கத்திலே அகன்று இருக்கிறான் அர்த்தம். அப்போ மேலே கீழே பக்கத்துல பக்கவாட்டுல இதெல்லாம் வியாபகம் அர்த்தம். வியாபகமாக இருக்கிற பொருள் எப்படி இருப்பான் என்றால் நுண்ணியனா இருப்பான், அதான் நுண்ணியன். அப்ப ஓங்கி ஆழ்ந்து அகன்ற என்று வரையில் அவன் வியாபகத்தை குறிப்பது. நுண்ணியன் என்று சொன்னால் வியாபகத்துக்கு வியாபகமாக இருக்கிற ஒரு பொருள் நுட்பமாக இருக்கும் என்பதாலே நுண்ணியன் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த சூக்குமாக இருப்பது அதுதான் நுண்ணிய பொருள், நுட்பமான பொருள் என்று நாம சொல்றோம். அதுக்கு உபநிடதங்கள் எல்லாம் சிலவற்றை அவங்க சொல்றாங்க. உபநிடதங்கள்ல அதாவது எடுத்து வச்ச சகராலய ரகசியம் என்று பாம்பன் சுவாமி புக்கு நல்ல அருமையான புத்தகம். அது நிறைய எழுதுவார், நிறைய விஷயங்கள் எழுதுவார். அதுல அந்த யஜுர்வேதம் முக்திகோபனிஷத், யஜுர்வேதம் முக்திகோபனிஷத்துல மேலும் பூரணமாய் கீழும் பூரணமாய் நடுவும் பூரணமாய் உள்ளது சிவஸ்வரூபம் எனவாம். மேலும் கீழும் நடுவுன்ற அதுக்கு வடமொழியில ஊர்த்வ பூர்ணம், ஊர்த்வ பூர்ணம், அதபூர்ணம், மத்திய பூர்ணம், சிவாத்மகம். யஜுர்வேதத்துல ஊர்துவம் பூரணம், ஊர்துவன மேலன்னு அர்த்தம். ஊர்துவம் மேலே அவன் பூர்ணமாக இருக்கின்றான். அதய பூர்ணம் கீழே, அதை என்றால் கீழே, அதோமகம் சொல்றோம் இல்லையா, அதை என்றால் பூர்ணம். மத்தியம் என்றால் நடுவிலும் பூர்ணமா இருக்கின்றான், அது சிவாத்மகம், அதுதான் சிவம் என்று வருகின்ற ஒரு தொடர். அது ஏறக்குறைய மாணிக்கவாசகர் சொல்ற ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்ற அந்த கருத்தை விளக்குகிறது என்று யஜுர்வேதத்தில் இருக்க சிவஸ்வரூபமாக இருக்கின்றான் பெருமான் என்று சொல்லி, நடு என்பது என்ன என்றால் மேற்கு வடக்கு தெற்கு கிழக்கு என்ற 4 திசை என்று எழுதுறான். அதனால் சிவலிங்கத்துல நமக்கு 4 திசையாக இருக்கின்ற ஈசானம் தத்புருஷம் என்றெல்லாம் சொல்றோம் இல்லையா. ஈசானம் என்பது மேலே நோக்குவது ஊர்துவ முகம், தத்புருஷம் கிழக்கு, அகோரம் தெற்கு, வாமம் வடக்கு, சத்யோஜாதம் மேற்கு என்று சொல்றோம். 4 திசைக்கும் 4 முகங்களை சொல்றோம். மேல் திசைக்கு ஈசானம் சொல்றோம், கீழ் திசைக்கு அதோ முகம் என்று சொல்றோம். எனவே பெருமானுக்கு 6 முகம். 6 முகம் தெரியாமதான் பிரம்ம என்ன பண்ணான், உனக்கும் 5 தலை எனக்கும் 5 தலை என்று சொன்னான் பெருமான பார்த்து. அவர் உடனே இவர் ரொம்ப இதுக்கே தீவிர பிடிக்கிறான், அவனுக்கு 6 முகம் இருக்கு தெரியல, நமக்கு 6வது முகம் ஒன்று இருக்குது அதோ முகம், அது தெரியவில்லையே என்று இப்பவே உனக்கு இவ்வளவு திமிரா என்று ஒரு சிரத்தை கொய்தார், ஒரு தலையை கொய்தார். எனவே 4 முகமாக இருக்கிறான் என்று சொல்வார். இதனை ஈசான முகத்தை சேர்த்தால் மேற்முகம், அதாவது முகம், அது அதோ முகம் என்று சொன்னால் கீழே இருப்பது என்று 6 முகத்தை அவங்க சொல்லுவாங்க. இந்த 6 முகத்துக்கும் சொல்ற பொழுது அந்த சிவபெருமானுடைய சிவலிங்க குறி இருக்கல்லவா அடையாளம்,
அதெல்லாம் இந்த முகங்களை எல்லாம் ஞாசிப்பார்கள். பூஜை செய்கிற பொழுது ஞாபிப்பார்கள். கிழக்குதான் தத்புருஷம் என்று சொல்வார்கள். தத்புருஷம் என்று சொன்னால் கிழக்கு நோக்கிய முகத்திற்கு தத்புருஷம் என்று பெயர். அந்த முகத்தில் தான் நாம் அர்ச்சனை செய்யணும். நாம் வழிபாடு செய்வதெல்லாம் கிழக்கு நோக்கி தத்புருஷ முகம். அப்படி பூஜை செய்கிற வீட்டிலையும் சரி, பரார்த்த பூஜை வெளியிலும் சரி, கோயில்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சன்னதிகள்லாம் கிழக்கு நோக்கி இருக்கும். கிழக்கு நோக்கி இருந்தால் அது தத்புருஷம் என்று அர்த்தம். நாம் பூஜை பண்ற பொழுது வீட்டுல பூஜை பண்ணோம்னா சிவலிங்கத்தை கிழக்கு நோக்கி வைத்துடணும். கிழக்கு நோக்கி வைத்து முகத்தை கிழக்கு நோக்கி வைத்துட்டு நாம தெற்கு நோக்கி, தெற்கு உட்கார்ந்து வடக்கு நோக்கி உட்காரணும். தெற்கு பக்கமா உட்காருகிற பொழுது நம்ம எது பார்க்கிறது என்றால் அகோர முகம் பார்க்கும். சிவலிங்கத்துடைய அகோர முகம் பார்க்கும். கோரம் என்றால் பாவம்னு அர்த்தம். அந்த பாவத்தை நீக்குகின்ற முகம் அகோரம். நம்முடைய பாவத்தை எல்லாம், வினைகள் எல்லாம் நீக்குகின்ற முகம் அகோரம். எனவே வினைகளை எல்லாம் நீக்குவதற்காக நாம் வடக்கு நோக்கி தெற்கு பக்கமா உட்கார்றோம், அகோர முகத்துக்கு பக்கமா உட்கார்றோம். பூஜை செய்கிற பொழுது அந்த கிரியெல்லாம் ஏற்றுக்கொள்வது தத்புருஷம். கிழக்கு நோக்கி அவன் ஏற்றுக்கொள்கிறான். மேற்கு என்பது சத்தியோஜாலம், விரைந்து வருகிறான். நாம் சிவலிங்கத்தை ஆவாகனம் செய்கிற பொழுது விரைந்து வருகின்றான் அவன். எனவே அது சத்தியோஜாலம் என்றும். வாமம் என்று சொன்னால் அது இன்பத்தை தருகிறான். வாமம் என்பது இன்பம், இன்பத்தை தரு, நாம் கேட்கின்ற வரத்தை தருவதாலே வாமதேவ முகம் என்று இப்படி 4 முகங்களை சொல்லி 5வது ஈசான முகம் என்பது ஆகமங்களை எல்லாம் சொல்வது, மந்திரங்களை எல்லாம் சொல்லுகின்ற முகம் என்று இப்படிலாம் சொல்றோம். அதோமுகம் என்பதுதான் நம்மை காப்பாற்றுகின்ற முகம். நம்முடைய நிலவுலகத்திலே சகலர்கள் 3 மலமுடைய நமக்கெல்லாம் உதவுவது அதோமுகம்தான். அந்த அதோமுகம் தாழ்ந்து வருகிறான் பெருமான். உயர்ந்த நிலையில் இருக்கிறவன் தாழ்ந்து நமக்காக வருகிறான் என்பதுதான். அதோ என்றால் கீழிறங்கி வருகிறான் என்பது. பொதுவா எல்லாரும் அவதாரம் என்று ஒரு வார்த்தை சொல்வாங்க. மேலே இருக்கின்றவன் கீழே இறங்கி வந்தால் அது அவதாரம் சொல்வாங்க. இங்க அதுபோல அல்ல. சொரூப லட்சணமா இருக்கின்ற பெருமான் தடத்த லட்சணத்துக்கு வருகிறான், உருவத்திருமையினோடு வருகிறான். உருவத்தை எல்லாம் கடந்தவன் உருவத்திருமையினோடு வருகிறான் என்ற அந்த கருத்தை சொல்வதற்குத்தான் நம்ம ஏறக்குறைய அதோமுகம் என்று நாம சொல்றோம். அந்த அதோமுகத்துக்கு கரைக்கண்டம் நிச்சயமா இருக்கணும். அதோமுகத்துல கரைக்கண்டம் இருக்கும். அது ஏனென்றால் ஆன்மாக்களுக்கு உள்ள ஆணவத்தை நீக்குகின்ற ஒரு அடையாளம். நமக்கெல்லாம் என்ன செய்கிறான் பெருமான்? உதவி செய்கிறான் என்றால் உயிருக்கு இருக்கிற குற்றமாக இருக்கிற ஆணவம் அதை நீக்குகிறான். அதுதான் கரைக்கண்டமாக அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானிக்க பொழுது, பெருமானை தியானிக்கிற பொழுது அதோமுகம்னு இல்லாம பொதுவாக முகத்தை தியானிக்கிற பொழுது நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதாவது தோளுடைய செவியன், விடையேறி, தூபன் மரிசூடி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி அடையாளங்களை எல்லாம் தியானிக்கணும். சடையிலே கங்கை இருக்கிறது, பிறை இருக்கிறது, கொன்றை மாலை இருக்கிறது, பாம்பு இருக்கிறது என்றெல்லாம் நினைத்து அடையாளம் செய்து தியானிக்கிற பொழுதே கரைக்கண்டம், கழுத்து இருக்கு இல்லையா, அந்த கரைக்கண்டமாக அது தியான உருவம். அதனால்தான் ஸ்ரீருத்ரம் என்ற வடமொழி, அந்த ஸ்ரீருத்ரத்துல பெருமானை சொல்லுகிற பொழுது நீலகிரீவாய நமக என்று முக்கியமா சொல்வான். நீலகண்டனாக இருக்கிறான் பெருமான் என்று சொல்றது இது முக்கியமான ஒன்று என்பதாலே ஆன்மாக்களுக்கு பெருமான் உதவுகிறான் என்ற அடையாளம்தான் நஞ்சு உண்ணுதல். பொதுவாக கடலை கடைந்தார்கள், நஞ்சு வந்தது, பெருமான் உண்டான், தேவலை காப்பாற்றினான் என்பது புராண நிலை, புராண பார்வை. தத்துவ பார்வையை பார்க்கிற பொழுது உயிருடைய ஆணவத்தை நீக்குகிறான். ஆணவம் கருப்பா இருக்கும், அதாவது இருள் என்று நாம சொல்லுவோம், கரியது. அந்த கருப்பு அடையாளம் தான் இங்கே பெருமான் வைத்திருக்கிறான் என்றால் ஆன்மாக்களுடைய ஆணவத்தை நீக்குகின்ற அடையாளமாகத்தான் இதை வைத்துக் கொண்டு அதை நாம் தியானிக்கணும். அது முக்கியமா, அதான் முக்கியம் நமக்கு. அதை தியானிக்கிறதுனாலதான் சங்க இலக்கியங்களிலே பெருமானை பற்றி சொல்ற பொழுது கரைமிடற்று அண்ணல், நீலமணிமிடற்று ஒருவன் என்றெல்லாம் அதைத்தான் சிறப்பா சொல்லியிருக்கான். பெருமானுக்கு உப்புறம் இருக்கின்றான், உமையோடு பாகமாக இருக்கிறான், எல்லாம் இருக்குது. ஆனால் கரைக்கண்டன் என்றும் நீலமணிமிடற்று என்றும் சொன்னதுக்கு காரணம் ஆன்மாக்களுக்கு உதவுகின்ற முகமாக இருப்பதால் தான் நீலகிரிவாய நமக என்று ஸ்ரீருத்திரத்திலும் நீலமணிமிடற்று கரைக்கண்டி என்று சங்க இலக்கியத்திலும் வருகிறதை பார்க்கிறோம். அதே போல நமக்கு இங்க சொல்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் செய்வனை தீண்ட பெறா திரு நீலகண்டம் என்று சொன்னார். அவருடைய திருமுறையில பார்த்தீங்கன்னா மந்திரமாவது நீரு என்று திருநீட்டு பதியும் இருக்கிறது, காதலாய் கசிந்து என்று நமச்சிவாய பதியும் இருக்கிறது, செய்வனை தீண்ட பெறா அவ்வினைக்கு இவனையான் என்று சொல்லுகின்ற திருநீலகண்ட பதியும் இருக்கிறது. அது சொல்லுகிற பொழுது என்ன சொல்றாங்க? மனசினாலே பாவிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது கரைக்கண்டம்,
எனவே திருநீலகண்டம் என்பது மனசிலே பாவிப்பது, பாவனைகளை தியானிப்பது என்பது மனம். நமச்சிவாய என்பது மந்திரம், எனவே அது மொழி. அப்புறம் மந்திரமாவது நீர் என்பதாலே உடம்பிலே பூசுவது. மனம், மொழி, மெய் என்ற மூன்றுக்கும் பதிகம் செய்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அது மந்திரமாவது என்பது திருநீர் பூசுவதும் வெந்நீர் பூசி அணிகின்ற ஒன்று. மந்திரங்களை நாம் மந்திரம் தோத்திரங்களாம் உச்சரிக்கின்றோம் அல்லவா, எனவே அது மொழி சம்பந்தப்பட்டது. கரைக்கண்டனாக அவனை தியானிக்கிறோம் அல்லவா, அது மனம் சம்பந்தப்பட்டது என்று திருநீலண்ட பதிகம், திருநீட்டு பதிகம், நமச்சிவாய பதிகம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்வார். அதனால் இப்படிப்பட்ட ஒருவன் எப்படி இருக்கிறார் என்றால், நாம் ஒய்வதற்காக ஓங்கி ஆழ்ந்து அகன்றிருந்தாலும் அவனாக இருக்கின்றான் என்று யஜுர்வேதத்தில் சொல்லுகின்ற அந்த கருத்து போலவே நம்முடைய மாணிக்க வாசகர் இங்கே சொல்லியிருக்கிறார். மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று சொல்றார். அதோட அங்க ஒரு வரி, அத நுண்ணியன் என்ற வார்த்தை வருது. மிக நுட்பமானவன் என்றால் அறிவதற்குமானவன். சாதாரண உலகப் பொருள்கள் போல அவனை அறிய முடியாது, ரொம்ப நுட்பமாக அறிய வேண்டும். எது போல என்றால், பூதங்களிலே ஆகாயத்தை நாம சில பேர் இல்லைன்னே சொல்லிடுறான். ஆகாயம் இல்லைன்னு சொல்ல என்ன காரணம் என்றால் ரொம்ப நுட்பமா இருக்கிறது, அதுக்கு தெரியல. எனவே நுட்பமா இருக்கிற பொருள் எல்லாருக்கும் தெரியாது. நேற்று கூட சொன்ன ஞாபகம், அருட்கண்ணால் இல்ல நோக்காதாருக்கு அல்லாதாரன்னு சொல்லி, அருட்கண் இல்லாதாருக்கு அரும்பொருள் தோன்றா என்று திருமலை சொல்ற. ஞானக்கண் இருந்தால்தான் அரும்பொருள் தோன்றும். அதுபோல பெருமான் நுட்பமாக இருக்கின்றவன். அந்த நுட்பமாக இருக்கின்றவனை அறிவதற்கு நமக்கு அந்த ஞானம் வேண்டும் அல்லவா என்றுதான் நுண்ணியன் என்ற வார்த்தையை சொன்னார். அது அந்த எல்லையற்றது, அகண்டாகாரம் சொல்வான். அகண்டம் என்ற ஒரு வார்த்தை நம்ம அடிக்கடி சொல்றோம். அகண்ட பரிபூரண சச்சிதானந்தம்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அகண்ட என்று சொன்னால் எல்லையற்றன்னு அர்த்தம். எல்லையற்றன்னு அர்த்தம். கண்டம் என்றால் எல்லை, அந்த எல்லை அற்றவன், எனவே அகண்டம். எல்லையற்ற நிலையிலே பெருமான் இருக்கிறான், வியாபக நிலையில் இருக்கின்றான் சொல்றது அகண்டாகாரம். அது நுட்பமாக இருக்கிறான் பெருமான் சொல்றது. அகன்று அகந்த நுண்ணியனே, வேதங்கள் எல்லாம் உன்னை ஐயா என, நீ ஆழ்ந்த அகன்ற நுண்ணியன், அதனால் உன்னை வேதங்கள் எல்லாம் ஐயா என துதிக்கின்றது என்று சொல்ல. அப்புறம் வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யா எனவெல்லாம் போயகல வந்தருளி விஞ்ஞானமாகி மிளர்கின்ற மெச்சுடரே, விஞ்ஞானம் இல்லாதீர் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்று சொன்ன. அந்த வெய்யாய் தனியாய் என்று சொன்னார். வெய்யாய் என்பது வெப்பம் உடையவன் அர்த்தம். வெப்பத்தை தருவான். பிறவி என்பது நமக்கு வெப்பம். எனவே மகருணையாலே அவன் வெய்யாய், திரோதான சக்தியினாலே நமக்கெல்லாம் சோதனை தருகிறான், பிறவியை தருகிறான் என்றால் அது வெப்பம். தனியாய் என்று சொன்னால் தட்பம், குளிர்ச்சி உடையவன் என்றால் அவருடைய அருள். அப்ப முதல்ல சொன்னது மரக்கருணை, இரண்டாவது அறக்கருணை. வெய்யாய் தனியாய். முதல்ல சொல்றது தண்டனை கொடுப்பது, ஒருத்தல். சுந்தரனை ஒருத்திருக்கிறான், அப்பர் பெருமானை ஒருத்திருக்கிறான்னு பார்க்கல. பெரியவங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே தண்டனை இருந்திருக்குன்னு பார்க்கிறோம் இல்லையா? என்றால் அந்த வினை போவதற்கு பெருமான் அதை செய்கிறான். அவரே சொல்றார், என்னை காயத்திடுவாய், அதை கடற்கே வைப்பாய், எது வேணாலும் செய்வேன். என்னை உடம்பில வைத்து பிறவியும் தருவாய், பிறவியும் நீ நீக்குவாய், ரெண்டும் தான் நீ செய்கிறாய் என்று சொல்றார் என்று பாடுறாங்க. திருமுறைகள் ஆசிரியர்கள் அப்படிதான் பாடுறாங்க. எனவே ஒருத்தல் என்பது மரக்கருணை, அருளை என்பது அறக்கருணை என்று பார்க்கிறோம். எனவே வெய்யா என்பது ஒருத்தல், அது மரக்கருணை. தனியா என்பது குளிர்ச்சி. அதனால்தான் சூரியன் சந்திரன் இரண்டும் இரண்டு கண்கள். ஒரு கண் சூரியன் என்றால் வெப்பம், இன்னொரு கண் தட்பம், அது சந்திரன் என்று பார்க்கிறோம். இவ்விரண்டையும் சொல்லி அறக்கருணை மரக்கருணை, வெய்யாய் தனியாய் இயமான நாம். இயமானன் என்ற வார்த்தை எஜமானன் என்பதுதான் இயமானன் வரும். வடமொழியில எஜமானன் வருது இல்லையா, அதுதான் இயமானன். அந்த எஜமானன் என்ற வார்த்தை இந்த இடத்துல வருகின்ற பொழுது அது உயிருக்குத்தான் சொல்லணும். உயிர் தான் யமானன்.
நம்முடைய அஷ்டமூர்த்தங்களை சொல்ற பொழுது அப்பர் பெருமான் தெளிவா பாடுற பாட்டு தெரியும் நமக்கு. இருளினாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாய். இயமானனாய் என்றார் இல்லையா, அது உயிர். அஷ்ட மூர்த்தங்கள்ல உயிர் ஒரு மூர்த்தம் அல்லவா? எனவே எஜமானனா நீ எல்லா உயிர்களுக்குள்ளே இருக்கின்றாய். பொதுவாக எஜமான் என்றால் தலைவன் ஒரு அர்த்தம். நீ எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கிறான்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று உயிரை குறித்தால் எல்லா உயிருக்கு உயிராக இருக்கின்றாய் என்று உயிருக்கு சொல்லுகின்றான் அர்த்தம். இயமானனாய் எரியும் காற்றுமாயின் அப்பர் பாடுறார். அதனால் அறக்கரணையோ மரக்கரணையோ எதுவா இருந்தாலும் உயிரோடு ஒன்றுபட்டு செய்கின்றான். உயிரோடு ஒற்றுமையா இருக்கிறான் அர்த்தம். வேற்றுமை இல்லாமல் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான் என்றால் அதைத்தான் அவன் சாத்திரங்கள் எல்லாம் கேட்கிறான். இருபா இருபது என்ற அந்த நூல்ல அருணசி வரான் கேட்கிறார். உயிரோடு தானப்ப என் கூட இருக்கிறனே, என் கூட தானே இருக்கிற, உடனா தானே இருக்கிற, அப்ப எப்படி எனக்கு ஆணவம் வந்ததுன்னு கேட்கிறேன். ஆணவம் எப்படி அங்க வந்தது? ஆணவம் என்ற இருள் மழுக்கு இருக்கு அழுக்கு. நீ இருக்கிற தூய்மையானவன். நீ இருக்கிற போது அது எனக்கு எப்படி வந்தது? அப்ப நீ இல்லையா அங்க? நீ இல்லாத போது வந்துதா? அல்லது இருக்கிற போது நீ இருக்கிறாய் என்றா? அப்ப நீ விமலனா அமலனா என்றெல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு நாம் என்ன பதில் சொல்றோம் தெரியுங்களா? ஒரு ஆசிரியன் வகுப்பறையில் மாணவன் இருக்கிற பொழுது மாணவன் அறியாமையோடு இருக்கிறான். நான் வகுப்பு நடத்த போய் கேட்பேன் இந்த கேள்வி கேட்கறது. ஒரு வகுப்பு நடக்கிறது, ஆசிரியர் எங்க இருக்கிறார்? வகுப்பில் இருக்கிறார். மாணவன் எங்க இருக்கிறான்? மாணவர்கள் வகுப்பில் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் வகுப்பில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றா ரெண்டு பேரும் ஒன்னா? ஆசிரியர் வகுப்பில் இருக்கிறார் என்று சொன்னால் அறியாத மாணவர்களுக்கு அறிவிக்க இருக்கிறான். அவன் எல்லாம் அறிந்தவன். எல்லாம் அறிந்தவன் அறிவிக்க இருக்கிறான். ஆனா மாணவர்கள் ஒன்றுமே அறியாதவர்கள், அறியாமையில் உள்ளவர்கள். அவங்க அறிந்து கொள்வதற்காக இருக்கிறார். ஆனா ரெண்டு பேரும் வகுப்புல இருக்காங்க. அதே போல உயிருக்கு உயிராக பெருமான் இருக்கிறான் என்று சொன்னால் ஆசிரியர் மாணவராக இருக்க மாணவருடைய அறியாமை ஆசிரியனை தாக்காது, அவன் தனியா இருப்பான். அதுபோல் உயிருடைய ஆணவம் இறைவனை தாக்காது, அது ஒதுங்கி இருக்கும். ஆனால் உயிரோடு அந்த ஆணவம் ஒட்டிக்கொள்ளும் அறியாமை. அந்த அறியாமை போக்குவதற்குத்தான் வகுப்பிலே இருந்துதான் அறியாமை போக்குகிறான். அறியாமை உடைய மாணவரோடு சேர்ந்துதான் அந்த மாணவருடைய அறியாமை போக்கணும். நீங்க எல்லாம் அறியாமையா நீக்கிட்டு வாங்க, நான் வகுப்பு எடுக்கிறேன்னு சொன்னா அது அர்த்தமே கிடையாது. தெரியாதுதான் வந்து உட்கார்றாங்க. எல்லாம் தெரியாத தெரிந்து கொள்வதற்கான வந்து உட்கார்றாங்க. எனவே அறியாமை உள்ள மாணவரோடு அறிகின்ற ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கிறானோ அதுபோல் ஆணவத்தோடு இருக்கின்ற உயிரோடு பெருமானும் கூட இருக்கிறான். எனவேதான் வெய்யாய் தனியா ஏமானனா விமலா, எல்லாவற்றோடு நீ இருக்கின்றாய் அல்லவா, எப்பொழுதும் நீ இருக்கின்றாய் என்று சொல்ல. அறக்கவணை செய்தாலும் சரி, மரக்கருணையா இருந்தாலும் சரி, உயிரோடு தான் ஒன்றாய் உடனாய் இருக்கின்றாய் என்று ஏமானனா விமலான்னார். அதுக்கப்புறம் பொய்யா என எல்லாம் போயகல வந்து அருளின். போயகலன்னு பாட்டுல அகன்று போகன்னு மாத்தியணும். அகல அகல என்ன அகன்றுன்னு அர்த்தம். போய் அகல என்று சொன்னால் போய் அகல இல்லை, அகன்று போய். அதை மாத்திங்க. பொய்யாயன எல்லாம் அகல போய் போனவென்னால் நீ வருகின்றாய் என்று அர்த்தம். அந்த பொய் பொய் என்பது என்ன? பொய் என்பது என்ன என்றால் விபரீத ஞானம், அதுதான் பொய். விபரீத ஞானம் தான் பொய் நாம சொல்றோம். சைவ சித்தாந்தம் அஞ்ஞானம் என்றால் என்ன என்று விளக்கம் கொடுக்கிற பொழுது, அஞ்ஞானம் என்றால் அறியாமை அல்ல, அறியாமைன்னு சொல்லக்கூட. அஞ்ஞானம் என்றால் அறியாமை என்பது தப்பு. விபரீத ஞானம், ஒன்றை தவறாக புரிந்து கொள்வதுதான் அஞ்ஞானம். சைவ சித்தாந்தம் அறியாமை அஞ்ஞானம் அல்ல. அது எல்லாருக்கும் இருக்குது அறியாமை. அது எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு எவ்வளவு அறியாமை இருக்குன்னு சொல்ல தெரியாது. ஆனா ஒன்றை தவறாக புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அந்த விபரீத ஞானம் தான் அஞ்ஞானம் என்று நாம சொல்றோம். எது விபரீத ஞானம்? இப்பதான் சொன்ன, போன வகுப்பு தான் சொன்ன அந்த விஷயத்தை. பரிமேலழகர் மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்துல பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் அருளானாம் ஆனா பிறப்புன்னு ஒரு குறள் சொல்ற. நிலையில்லாத பொருள்களை எல்லாம் நிலையானது என்று மயங்குகிறோமே, மருள் மயக்கம், அதுதான் பிறப்புக்கு காரணம்னு.
அந்த மயக்கம்தான் பிறப்புக்கு காரணம். மருளாளால் மானா பிறப்புன்னர், மானா பிறப்புன்னர், போற்றாத பிறப்பு, பாராட்டக்கூட சிறப்பில்லாத பிறப்புன்றார், மானா பிறப்புன்னர். அவா அவா என்பன, அவா கூட இப்படி தவா பிறப்பினும் வித்துன்னர், ஆசை வந்தால் உனக்கு பிறப்பு வந்துடுன்ற. எனவே அந்த பொருளல்லவற்றை பொருளா என்று பொருளை மருளானா மானா பிறப்புனாரே, மருள் என்பதற்கு மயக்கம் தான் எழுதணும் பரிமேழகர். அது என்ன எழுதுறாரா, மருள் என்றால் விபரீத ஞானம்னு எழுதுறார். மருள் என்றால் விபரீத ஞானம். விபரீத ஞானம் ஆவது அது என்னன்னு சொன்னா, கடவுள் இல்லை என்பது, வினை இல்லை என்பது, மறுபிறப்பு இல்லை என்பது, இதுதான் ஞானம். கடவுளையும் வினை கொள்கையையும் மறுபிறப்பை மறுப்பதுதான் விபரீத ஞானம். தவறாக புரிந்து கொள்கிறாய், உலகம் நிலையானது என்று எண்ணுகிறாய், நல்லது செய்தால் நல்லதுதான் விளையும் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ற, உனக்கு புரியல, இதெல்லாம் விபரீத ஞானம் என்று கடவுளையும் வினை கொள்கையையும் மறுபிறப்பு கொள்கையும் மறுப்பதுதான் விபரீத ஞானம் என்று எழுதுறார். அதனால இங்க பொய் என்றால் விபரீத ஞானம். எப்படி? அதுதான் ஞானம் போல முதல்ல தெரியும். அதாவது நண்பர்களா இருக்கிற பொழுது அவன் நல்லவனா கெட்டவனா நமக்கு தெரியாது. பழக பழகதான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு புரிகிறது இல்ல. முதல்ல நல்லவன் என்றுதான் எண்ணி படைகிறோம். நாளாக நாளாக அவனுடைய சுயரூபம் தெரிகிறது அல்லவா. அதுபோல் உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கையில எது மயக்கம்? உணவு முதலாக எல்லாம் மயக்கம்தான். நாக்கு சுவை உணவு மயக்கம், கண்கள் பார்க்கின்ற காட்சி மயக்கம், 5 புலன்களாய் மயக்கம், இவ்வளவு இருக்கு இல்லையா. இது போக போக வளர வளர, அறிவு வளர வளர இவையெல்லாம் பொய் என்று விலகுவோம், இதெல்லாம் வேண்டாம் என்று விலகுவோம். வளர வளர உணவிலே நமக்கு பற்று போகும். சாப்பிட்றது ஏதோ கொஞ்சம் சாப்பிடுவதோட ஒன்ன மாதிரி ஆசையா சாப்பிட்றது கிடையாது. எனக்கு பிடிச்ச உணவுன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் ஒரு காலத்துல. இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லை, ஏதோ ஏதோ சாப்பிட்டா போதும் அப்படிதான் தவிர எனக்கு பிடிச்சதுன்னு சொல்றது கிடையாது. அதுபோல கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மனம் பக்குவப்படுது இல்லையா. அப்ப பொய்யாயனை எல்லாம் முதல்ல ஞானம் போல் இருந்து நமக்கு பயன்படுவது போல இருக்கும். பின் அதெல்லாம் ஞானம் அல்ல. உலகியல்ல எத்தனையோ படிக்கிறோம், அதெல்லாம் உயிருக்கு உதவாது என்று தெரியாது. உலக வாழ்க்கைக்கு உதவலாம், உடம்புக்கு உதவலாம தேர்வ, உயிருக்கு உதவாதவை எல்லாம். எனவே அவையெல்லாம் ஞானம் அல்ல என்று ஞானம் போல தோன்றி பின்னாலே ஞானமற்று போகும். பொய்யா என எல்லாம் விபரீத ஞானம் பொய். அது எல்லாம் ஒண்ணு ரெண்டு அல்ல. நாம எத்தனையோ விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்கிறோம். உலக வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை நாம் தவறா புரிந்து கொண்டிருக்கிறோம், அது உண்மை தெரியாமல் என்பதனால எல்லாம் பொய்யா எல்லாம், எல்லாவற்றையும் தவறா புரிஞ்சிட்டு அவையெல்லாம் போயகல நீ வந்தருளினாய், எனக்கு வந்தாய். வந்து அருளினாள் என்று சொன்னால் வந்தாய், வந்து அருளினாய் என்றால் எனக்காக வந்திருக்கிறாய் அல்லவா என்று சொல்றார். இங்குகிறாய் என்றால் என்னுடைய உள்ளத்திலே வருகிறாய். பொய்யாயிரெல்லாம் போயகல என் உள்ளத்திலே வந்தாய், என் உள்ளத்திலே வந்திருக்கிறாய். ஏன்னா உள்ளத்துள் ஓங்காரமாய் என்றான் அங்க சொல்ல. உள்ளத்திலே ஓங்காரமாய் நிற்கின்றான், இங்கே உள்ளத்திலே வந்தருளினான். பொய்யாயினை எல்லாம் போயகல வந்து அருளி மெஞ்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடர். மெய் என்றால் நிலை பேறு, பொய் என்றால் நிலையில்லாதது, மெய் என்றால் நிலை பேறு. அது மிளர்தல், ஒளிவிடுதல் அர்த்தம். நிலையானவெல்லாம் ஒளிவிடும், நிலைக்கும். எது போல என்றால், ஒரு விளக்கு வந்தால் இருள் நீங்குவது போல நிலையான ஞானம் வந்தால் நிலையற்ற ஞானம் நீங்கிவிடும். அருள்நிலைக்கு நீங்கள் போனீங்கன்னா உலக வாழ்க்கை போய்விடும். அவங்க அதானே பாடுறாங்க. ஞானசம்பந்தர் பாட்டு நம்ம அடிக்கடி பாடுவோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு அவர் சொல்லியிருக்காருங்க. எனவே மண்ணில் வாழலாம்னு. அவர் மண்ணில் நல்ல வண்ணம் அது சொல்லல. அவர் சொன்னாரு, இறைவனுடைய திருவருள் இருந்தால் மண்ணுலக வாழ்க்கை துன்பமானதுதான், இருந்தாலும் அங்கேயும் கூட இன்பமா இருக்கலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், அங்க கூட கொஞ்ச நாள் நல்லா இருக்கலாம். ஆனால் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை. அவர் நல்ல கதின்னு சொன்னார். அதை ஏன் சொல்லணும்? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாங்க, பெருமானை வாழ்த்துங்கள், பெண்ணில் நல்லாரோடும் பெருந்தகை இருக்கிறான் சொல்லிட்டு கொள்வன் தானே. முதல்ல என்ன சொன்னார்? உலகியல் கூட பெருமானுடைய அருளால் இருந்தால் வினையெல்லாம் நம்மை தாக்காது, உலகத்துன்பம் நம்மை தாக்காது, உயர்ந்த நிலையை நாம் இருப்போம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், பண்போடு வாழலாம், பக்தியோடு வாழலாம்னு சொல்லிட்டார். அப்புறம் என்ன சொன்னார்? எண்ணில் நல்ல கதிக்கு, நல்ல கதின்னு சொன்னதுனால
உலக வாழ்க்கை நல்ல கதி அல்ல, இது நல்ல கதி அல்ல, செல்லுகின்ற கதி என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, சிவகதி. அதுதான் எண்ணில். எண்ணில் என்றால் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நல்ல கதி கிட்டும் உங்களுக்கு என்று ஒரு பாடினார். அதனால நிலையானவற்றை எல்லாம் உணர உணர நிலையில்லாதவர்களை நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே இது ஒளிவிட ஒளிவிட மெஞ்ஞானமாகி மிளர்கின்றது. மெஞ்ஞானம் ஒளிவிட ஒளிவிட அஞ்ஞானம் என்ற இருள் நீங்குகிறது. அதான் மெஞ்ஞானமாகி மிளுகின்ற மெய்ச்சுடரே. அதை சுடர்னு சொல்லாம மெய்ச்சுடர்னு சொன்ன. எந்த ஒளியாக இருந்தாலும் அது அழிந்து போகும், ஒரு குறிப்பிட்ட காலம் எரிந்து அழிந்து போகும். ஆனா இந்த சுடர் அழியாத ஒன்று. வள்ளு எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்குன்னு அவர் சொன்னதுக்கு என்ன காரணம் சொன்னா, அவர் பொதுவா சான்றோர்க்கு பொய்யா விளக்குன்னு சொல்லிட்டு போலாம் இல்லையா, அப்படி சொல்லாம எல்லா விளக்கும் விளக்கல்ல. உலக மக்கள் எல்லாம் சூரியனையும் சந்திரனையும் விளக்காக கருதுகிறார்கள். பகல் நேரத்திலே ஒளிவிடுகின்ற சூரியனை போல ஒளியானது கிடையாது என்கிறார்கள். அதுதான் விளக்கு, ஏற்றப்படாத ஒரு விளக்கு. இரவு நேரத்தில் சந்திரன் ஒளி தருகிறான், எனவே அவன் தான் ஏற்றப்படாத விளக்கு என்று உலக மக்கள் எண்ணுகிறார்கள். உலக மக்கள் எண்ணுகின்ற எல்லா விளக்கும் விளக்கல்ல. சான்றோருக்கு அதெல்லாம் விளக்கு கிடையாது. பொய்யா விளக்கு, உண்மைதான் விளக்கு என்றால் அதுதான் மனத்திலே உள்ள இருளை போக்கும். சூரியனோ சந்திரனோ ஒளி தருமே தவிர புற உலகத்தான் ஒளி தரும். புற உலகத்தை ஒளியாக்குமே தவிர அகை இருளை போக்காது. அகை இருளை போக்குவது வாய்மைதான், உண்மைதான். எனவே சான்றோர்க்கு உண்மைதான் விளக்கு என்று பொய்யா விளக்கு என்று சொன்னார். இங்க அந்த சுடரே என்று சொன்னால் இது அணையாத விளக்கு. பெருமான் அணையாத விளக்கு. நொந்தா ஒன்றுடரேன்னு பாடுறார் இல்லையா, சுந்தர பெருமான் பாடுற பொழுது நொந்தா ஒன்றுடரே என்றால் அழியாமல் இருக்கின்ற நொந்தா விளக்கு, அணையாத விளக்கு என்று சொல்றார் இல்லையா. அதுபோல் இது மெய்ச்சுடராக இருக்கின்றான் பெருமான். மெஞ்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே. எஞ்ஞானம் இல்லாதேன்னு சொல்றார். அந்த இடத்துல எப்படி படிக்கணும், எஞ்ஞானமும் இல்லாதே. அந்த உண்மை போட்டு, உண்மை இல்லை, உண்மை போட்டுக்கணும். எஞ்ஞானமும் ஏதாவது கொஞ்சம் அறிவு இருக்குதா? சமணரை பற்றி ஞானசம்பந்தர் பாடுற பொழுது சற்றேயும் அறிவிலா சமணர்ன்ற, கொஞ்சம் கூட அறிவில்லப்பா அவனுக்கு என்று சற்றேயும் அறிவிலா சமணர் என்று ஞானசம்பந்தர் சமணரை சொல்றார். சற்றே கொஞ்சமாவது இருக்குதா அவனுக்கு? இல்லையே. அதுபோல என்ன சொல்றார் மாணிக்கவாதர், எஞ்ஞானமும், எந்த ஞானம் எனக்கு இருக்குதா? இல்லை. எஞ்ஞானமும் இல்லாதேன். நீ யார்? இன்பப் பெருமான். ஞானம் இல்லை என்று சொன்னால் துன்பம் தானே. வாரியார் சுவாமியார் தானே கேட்டாங்களாம், இன்பம் எது துன்பம் எதுன்னு கேட்டாங்களாம். இன்பம் என்று துன்பம் என்று கேட்டா வாரியார் என்ன பதில் சொன்னார்? சார் எத்தனையோ இருக்குது இன்பம். அவர் என்ன சொன்னார்? சுருக்கமா சொல்லிட்டார், அறிவு இன்பம், அறியாமை துன்பம். அதான் பதில். சிறந்த பதில் அதுதான். அறிவு இன்பம், அறியாமை துன்பம். அது போல எஞ்ஞானம் இல்லாதேன், எந்த ஞானம் எனக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் துன்பமானவன், எனக்கு துன்பம் தான். ஆனா நீ எப்படிப்பட்டவன்? பேரறிவாளன், எனவே இன்பப் பெருமான், இன்பமே பெருமானாக இருக்கிறாய் நீ என்று எஞ்ஞானம் இல்லாதேன். ஆனால் நீ பேரறிவோடு இருக்கின்ற இன்பம், இன்பத்தை உடையவன், இன்பப் பெருமானே என்று சொல்லிட்டு அடுத்தவரை சொல்லுகின்றார், அப்படிப்பட்ட எனக்கெல்லாம் அஞ்ஞானத்தை நீக்குகிறாய். கூட எனக்கு கிடையாது. அந்த முழு இருட்டாக அடைந்து கிடக்கின்ற இருளை நீக்குவது போல அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவாக இருக்கின்றாய். எல்லோருக்கும், ஆன்மாக்களுக்கெல்லாம் அஞ்ஞானத்தை நீக்குகிறான் ஒரு அர்த்தம். அஞ்ஞானத்தை நீக்கிற பொழுது என்ன சொல்றார்? நல்ல அறிவேன்னு சொன்னார். நல்ல அறிவே என்று சொன்னது என்ன அர்த்தம் என்றால், உபநிடதங்கள் எல்லாம் பெருமானை சொல்ற பொழுது சைதன்ய சுரூபம் என்பார். பெருமானுக்கு எது? அறிவே ஒரு, அதான் சுரூபம், அறிவே சுரூபம். பெருமானுக்கு சொல்லுகிற பொழுது அறிவு உடையவன் சொல்லக்கூடாது. நாமெல்லாம் அறிவை உடையவர்கள், நமக்கெல்லாம் அறிவு உடைமை. உயிர் வேறு, உயிருக்குள்ள அறிவு என்பது வேறு உடைமையா இருக்குது. ஆனால் பெருமானுக்கு அறிவு உடைமை கிடையாது, அறிவே மயமானது. எனவேதான் நல்லறிவே என்று சொன்ன. நல்லறிவு என்றால் நன்மையை தருகின்ற அறிவு, குற்றமில்லாத அறிவு. நமக்கெல்லாம் அறிவுனா நல்லறிவு அல்ல, புல்லறிவுன்னு சொல்றோம். நமக்கெல்லாம் புல்லறிவு. ஏனென்றால் அறியாமை இருக்கிறது. அறியாமையோடு அறிவு கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் நிலையில்லாதவற்றையெல்லாம் நிலையாக கருதுகிறோம். இதெல்லாம் குற்றமாக உள்ள அறிவு
ஆனால் பெருமானுக்கு நல்லறிவு அல்லவா, குற்றமில்லாத அறிவாக இருக்கின்றான் பெருமான் என்பதனால அறிவே என்று சொன்னார். அந்த மிகுதிக்காக சொல்றது. அவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு சொன்னால் மிகுதியை சொல்லணும் இல்லையா. பேரறிவு உள்ளவன், பேரறிவு என்பதைத்தான் அவர் அறிவே மயமானவன் என்று நல்லறிவு என்று சொன்னார். அப்போ பெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்து அருளி மெஞ்ஞானமாகி மிளர்ந்த மெச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன், எந்த ஞானம் எனக்கிட்ட இல்லை. இன்பப் பெருமானே, நீ என்ன செய்கிறாய்? அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கின்றாய். உன்னுடைய பேரறிவினாலே எங்களுடைய அஞ்ஞானத்தை நீ போக்குகின்றாய் அல்லவா, நல்லறிவே என்று சொல்லி அடுத்து எப்படி நீ ஆக்குகிறாய் என்றால், ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், கோக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில். முதல்ல என்ன சொல்றார்? ஆக்கம் அளவு இறுதி இல்லாதவன். ஆக்கம் என்றால் தோற்றம் அர்த்தம். தோன்றுவதில்லை அவன், தோற்றம். இறுதி தோற்றம் இல்லாதனால முடிவு கிடையாது. இந்த அளவு இல்லாதவன், ஆக்கம் என்ற அளவு இல்லாதவன், இறுதி அழிவு என்ற அளவு இல்லாதவன். ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், தோற்றம் உனக்கு கிடையாது, அழிவு உனக்கு கிடையாது. அப்படிப்பட்டவன் ஆதி அந்தம் இல்லாதவன், அனாதி பொருள். ஆதி என்றால் அந்தம் இருக்கும். எனவே நீ ஆதி அந்தம் இல்லாமல் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், அப்படிப்பட்டவன். ஆனா என்ன ஆகிறது? ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அழுதுருவாய். அது கடத்த லட்சணம். தோற்றம் அழிவு இல்லாதவன் முதல்ல சொன்னார். ஆக்கம் அளவு இறுதி இல்லாதவன் என்பதாலே அந்த தோற்றம் இறுதி இல்லாத ஒன்று அனாதியாக சொன்னார். அது சுரூப லட்சணம். ஆனா நீ என்ன செய்யற? உயிர்களுக்காக ஆக்குவாய் காப்பாய், உலகத்தை ஆக்குகிறாய் காக்கிறாய் அழிக்கிறாய் என்று சொன்னார். அதில் நீங்க பார்க்கலாம், 5 தொழில் சொல்லுவாங்க இல்லையா? ஆக்குதல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், 5 சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணார்? ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் என்ற 3 சொன்னதுனால அதை மறைத்தல் வைக்கணும். அருள்வாய் என்று அருளை சொல்றார். 2 தான் மறைத்தல் அருள் தான். அந்த மறைப்பை ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் என்று 3ஆ சொன்னார். நாம சொல்றோம் இல்லையா, 5 தொழில் பெருமானுக்கு. அது ஆக்குதல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அதை 3ஆ சொல்லலாம். ஆக்குதல், காத்தல், அழித்தல் 3ஆ சொல்லலாம். தோற்றம், நிலை, இறுதி 3ஆ சொல்லலாம். இன்னும் 2ஆ சொன்னா எப்படி சொல்லலாம்? பந்தம் வீடு 2ஆ சொல்லலாம். பந்தம் என்றால் ஆக்கம், ஆக்குதல், காத்தல், அழித்தல், அது பந்தம். அருள்கள் என்பது தனி வீடு. எனவே பந்தம் வீடு. அப்போ பெருமானுடைய தொழிலை பந்தம் வீடவை ஆய பராபரம், பந்தம் வீடாக இருக்கிறான் பெருமான். அது 2 தொழில், 2 தொழில் அழைக்கிறோம். அதை 3ஆ சொல்லலாம். ஆக்கம், காத்தல், அழித்தல் 3ஆ சொல்லலாம். 5ஆ சொல்ற பொழுது மறைத்தல் அருளை சேர்த்து சொல்லலாம் என்று இப்படி சொல்றோம் இல்லையா? அதனால என்ன செய்தார்? ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் என்ற 3 இருக்கிறது. அந்த 3 மறைத்தல் இருக்கு இல்லையா? மறைத்தல் அடையும். எனவே அதை விட்டுட்டு அருள் தருவாய் என்று மறைத்தலை சொல்லு. ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். அப்புறம் என்ன பண்ணார்? போக்குவாய், போக்குவாய் புகுவிப்பாய். என்னை போக்குவாய், என்னை புகுவிப்பாய். எங்க தொழும்பு வருது இல்லையா? தொழும்பு என்றால் உனக்கு அடிமை. உன்னுடைய அடிமையாக உன் தொண்டிலே நான் இருக்கும்படியாக செய்வதும் நீதான், என்னை நீக்குவதும் நீதான். போக்குவாய் என்றால் அது மறைத்தல். உன்னுடைய தொழிலை செய்வது, உன்னுடைய தொண்டை செய்வதற்கு என்னை ஆக்குகிறாய், ஆனால் என்னை போக்குகிறாய். எனவே உன்னுடைய தொண்டிலை ஈடுபடாமல் நான் இருப்பதற்கு என்னை விளக்குகிறாய். ஆனா அதே சமயத்தில் ஈடுபட செய்கின்றதும் நீதான். எனவே என்ன பண்ணார்? புகுவிப்பாய் என்று சொன்னார். புகுவிப்பதும் நீதான், அதை செய்யும்படியாக செய்யும், தொண்டை செய்யும்படியாக செய்யறதும் நீதான், தொண்டு செய்யாமல் என்னை விளக்குகின்றதும் நீதான். எனவே போக்குவாய், அந்த என்னை பொதுவாச்சு, என்னை போக்குவாய், என்னை நீக்குவாய். எப்படி? நின் தொழும்பு,
உன்னுடைய அடிமையாக உன்னுடைய கடமையை செய்வதற்கு என்னை போக்குவாய் அல்லது நீக்குவாய். இது ரெண்டும் தான். இந்த இரண்டு ஏன் செய்கிறேன் என்றால் என்னுடைய பக்குவம் தெரிந்துதான் செய்கிறாய். உன்னிடத்திலே நான் தொண்டு செய்ய வேண்டும் என்றால் அந்த பக்குவம் இருக்கிறதா என்று பார்க்கிறாய். உன்னுடைய எனக்கு பக்குவம் இருந்தால் உன்னுடைய தொண்டுக்கு என்னை ஈடுபடுத்துகிறாய். பக்குவம் இல்லை என்று சொன்னால் என்னை விளக்குகிறாய். எனவே நின் தொழும்பில் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் என்று பக்குவத்திற்கேற்றபடியாக செய்கின்றாய். ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அழுதருவாய், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் சொல்லிட்டு அவரை பற்றி சொல்றபடி என்ன சொல்றார், நாற்றத்தின் நேயாய் சேயாய் நனியானே அப்படின்னு. அந்த சேயாய் நனியானது நம்ம அடிக்கடி சொல்றதுதான். அன்பர்களுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறான், ஆனால் அடியார் அல்லாதவர்களுக்கெல்லாம் சேயார் தொலைவில் இருக்கிறான் என்று நாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை. அதுதான் சேயாய் நனியானே என்று சொன்னார். இந்த நாற்றம் இருக்கு இல்லையா, நாற்றத்தின் நேரியாயினார். அந்த நாற்றம் என்பது வாசனையின் அர்த்தம். பூவிலே இருக்கிற மனம், பூவிலே இருக்கிற மனம் எப்படி நேரியதுன்னா நுண்ணியது. பூவிலே மனம் இருக்கு நமக்கு தெரிகிறது, காட்சிக்கு புலப்படலை, ஆனால் நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா. பூவினுடைய மனத்தை காட்சி இல்லாமலே அனுபவிக்கிறோம் இல்லையா. அதுபோல் பெருமான் நமக்கு தரிசனம் தரலை. இன்னும் பெருமான் நமக்கு தரிசனம் தரவில்லை என்றாலும் பூவிலே எப்படி மனத்தை நாம் அனுபவிக்கிறோமோ அதே போல அவன் அருள் இன்பத்தை அனுபவிக்கிறோம். அதான் நாற்றத்தின் நேரியாயினார். மனத்தை போல நாற்றத்தின் இன் என்று சொன்னால் அது ஓம உருவா சொல்வாங்க. போல பூவிலே மனம் போல நுட்பமாக இருக்கின்றான். நாற்றத்தின் நேரியாய். அதனால நமக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, பொருள் ஆற்றல் என்று ரெண்டா வைத்து, பொருள் நமக்கு நன்றாக தெரியும், ஆற்றல் நமக்கு தெரியாதுன்னு. விளக்கு இருக்குன்னு சொன்னா விளக்கு நல்லா தெரியுது, பார்த்தா தெரியுது. அது ஒளி இருக்கு இல்லையா, அது ஆற்றல், அது ரொம்ப நுட்பமா இருக்குது. அதே போல பால் சுவையா இருக்குது, பால் நமக்கு நல்லா தெரியுது, அதனுடைய நிறம் வெள்ளைன்னு தெரியுது, திரவ பொருள் தெரியுது. அது சுவை இருக்குது, அது எப்படி தெரியுது தெரியல, அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். அதனுடைய ஆற்றலை எல்லாம் அனுபவிக்கிறோம். அப்ப பொருளை அறிவதும் அனுபவிப்பதும் என்று ரெண்டு வகை இருக்கிறது. பொருளை அறிகின்றோம் என்றால் பொறிகளால் அறிகின்றோம், ஆனால் அனுபவம் உயிர் அனுபவிக்கிறது. அதுபோல் பெருமான் எப்படி இருக்கிறான், பூ போல இருக்கிறான், பூவை போல இருக்கிறான், ஆனால் அதனுடைய மனம் எப்படி இருக்கிறதோ அதுபோல் அனுபவிக்கப்படுகிறான். உயிர்கள் தான் அவனை அனுபவிக்கிறது. எனவே நாற்றத்தின் நேரியா என்று பூவுக்கு சொல்ல, பூ போல பெருமான் இருக்கின்றான் என்று சொல்ல, நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியான் என்னார். அதனால உண்மை இயல்பு அவருடைய சுரூபம் இருக்கு இல்லையா, அதை அறிய முடியாது, அதை அனுபவிக்க வேண்டுமே தவிர நமக்கு அறிய முடியாதுல்ல. அவருடைய சுரூப லட்சணம் உண்மை இயல்பு அறிதற்கு அறியது, ஆனா அனுபவிக்கப்படலாம் என்றுதான் நாற்றத்தின் நேரியாயினார். சேயாய் நனியான் என்றது என்ன பண்றாங்க, சேய்மை என்பது மறைந்திருத்தல், அணிமை என்பது வெளிப்பட்டுதல் என்று அவங்க எழுதுறாங்க. சேய்மை என்று சொன்னால் மறைந்திருப்பது, அது சேய்மை. நனியான் சொன்னால் வெளிப்பட்டிருக்கிறான் என்று நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே என்று சொல்றார். இனி அதற்கடுத்து மாற்றம் மனங்கழியன் வருகின்றது. நம்ம அதுவரை நாம் நிறுத்தலாம். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியாய் அதுவரை நாம் இன்னைக்கு நிறுத்தி வைக்கலாம். ரொம்ப ஆகி போச்சு. இனி அதுபட்டு மாற்றம் மனங்கடி என்ற வரையெல்லாம் நம்ம அடுத்த நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் ஒரு திருமணத்துக்கு போக வேண்டியதா இருக்கு ரமணா. ஆனா நாளைக்கு மட்டும் வகுப்பு இல்லை. அதனால நம்ம வந்திருப்பதா வைத்துக்கணும். என்ன இப்போ நாளைக்கு இல்லைன்னு சொன்னா அதோட நான் அப்படியே காசியெல்லாம் போயிட்டு வந்துட்டுதான் நமக்கு 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அதையும் நான் சொல்லிடுங்க, நண்பர்களா சொல்லிடுங்க. நீங்க ஏதாவது உங்களுடைய வகுப்புகளை நீங்க போது ஏதாவது செய்யுங்க. நாம இதை வெளியே நாற்றத்தின் நேரியாய் செய்யான அதுல இருக்கட்டும். அதுக்கப்புறம் நாம தொடர்ந்து படிக்கலாம். ஏன்னா இந்த வெள்ளி போச்சுன்னா சனி ஞாயிறுல போயிட்டு திங்கள் நான் இதுக்கு போயிடுறேன், பெங்களூர் போயிட்டு மறுநாள் காசிக்கு போயிடுறேன். அதனால திங்கட்கிழமை வச்சுக்கலாம். நான் இப்ப நான் ஒரு திங்கட்கிழமை வந்துடுறேன் இல்லையா, நான் காலையில வந்துடுறேன் பெங்களூர்ல இருந்து. திங்கட்கிழமை வச்சுக்கலாம், நாளைக்கு வேணாம், திங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு வாரம் வியாழ வண்டி இருக்க மாட்டேன், அப்புறம் வச்சுக்கலாம். அதனால நாளைக்கு வகுப்பு இல்லை, திங்கள் வச்சுக்கலாம். இப்போ திங்கள் நம்ம சரி.
இது வினா கேட்கலாமா இல்ல பாடிக்கலாமா? வினா ஐயா திருவடி பற்றியா சொல்லுங்கம்மா. 2 வினா இருக்குயா. சொல்லுங்க. சமுத்திரத்துல இருந்து பால்கடல் களையிறப்ப விஷம் வந்தது, அதெல்லாம் கண்டத்துல வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்களே. ஆமா. இது ஆணவம், நீங்க சொல்றீங்க ஆணவத்தாலதான் கற்பா இருக்குன்னு சொல்றீங்களே. அதாவது திருமந்திரத்துல எல்லா புராணங்களுக்கும் உள் பொருள் சொல்லியிருக்கிற. இப்ப 3 முப்புறங்களை எரித்தார்னு சொன்னா முப்புறம்னு சொல்லக்கூடாது, அது ஆணவம் கண்மம் மாயி வைத்துக்கணும்ன்ற. அந்த மாதிரி எல்லா புராணங்களுக்கும் உட்கருத்து ஒன்று சொல்லி போறார் திருமூலர். அது போல இதை சொல்ற நஞ்சுள்ளதுன்னு சொல்றீங்களே, நஞ்சுள்ளதுன்னு அது புராணமா வச்சுங்க. ஆனா உள்ள பொருள் என்ன என்று சொன்னால் ஆணவம் தான் நமக்கு இருக்கிற விஷம். ஏன்னா திருவாசகத்துல லோகாயுதன் கடவுள் இல்லைன்னு சொல்றான், ரொம்ப ஆணவம் முடிச்சவன், எதுவுமே இல்லைன்றான், கடவுள் கிடையாது, சொர்க்கம் கிடையாது, நல்வினை தீவனை எதுவும் கிடையாதுன்றான் இல்லையா. ஆனா அவன் என்ன பண்ணா, உலோகாயுதன் ஒன்திரள் பாம்புன்ற, ஒன்திரள் பாம்பு விஷம் போலன்ற. அது போல நமக்கு இந்த ஆணவம் என்பது விஷம் போல இருக்குதான். அந்த விஷமா இருக்கிற ஆணவத்தை நீக்கினால் உயிர் நல்ல தேவாமிர்தம் போல அமிர்தத்தை கொடுக்கும், பெருமான சிவானந்தத்தை பருகும் என்று அதுக்காகத்தான் அந்த கருப்பு என்று அடையாளம். கரைமிடர் என்பதற்கு அதுதான் உள்பொருள் என்று எழுதுறான். அதுதான் நான் இப்ப சொன்னேன். கடலை கடந்தால் தேவாமிர்தம் கிடைத்தது என்பது புராணம். தத்துவம் என்ன என்றால் ஆணவமாகிய கருப்பை நீக்குகிறான் பெருமான், அதை குறிப்பதற்குத்தான் இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறான். பாருங்க, உங்களுடைய ஆணவத்தை நீக்கிறது தான் என்னுடைய வேலை என்பது போல கரைமலராக இருக்கிறான்னு சொல்லுவான். அது தத்துவ பொருளை சொல்றான். எல்லாவற்றுக்குமே தத்துவ பொருள் ஒன்று உண்டு, புராண பொருள் ஒன்று உண்டு பொதுவா. நன்றி ஐயா. ஆமா ஆமா. 2 வினா சொன்னாங்களே, சொல்ற 2 வினா ஒண்ணுதான் கேட்டிருக்காங்க. 2 கேள்வி கேட்டாங்கல்ல, அவன் 2 வினான்னு சொன்னாங்க. இல்லையா, அறியாமைக்கா கேட்டேன். விபரீத புத்தி வருது இல்ல, அது எப்படி நம்ம பழக்க வழக்கத்துக்கு எடுத்துட்டு வர்றது சொன்னீங்கல்ல, நீங்க நடைமுறைக்கு எடுத்துட்டு வந்தா சரியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அதாவது பெரியவர்கள் சொன்ன ஒன்றிலே நம்ம சந்தேகப்படக்கூடாதுன்னா அதுக்கு அர்த்தம் முக்கியமா. நாம நம்முடைய அறிவுல பார்த்தா சரியா விளங்காது, பெரியவர்கள் சொல்ற வழியிலே சென்றால்தான் உண்மை பொருள் விளங்கும்ன்றாங்க. இப்போ செல்வம் நிலைக்காது என்று எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாரும் சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்க தெரியுங்களா? வள்ளுவர் நிலையாமை பற்றி சொல்ற பொழுது இளவை நிலையாமை சொல்லல. அவரு மற்ற அறநூல்கள் எல்லாம் இளவை நிலையாமை, யாக்கு நிலையாமை, செல்வம் நிலையாமை 3 சொல்லுது. நீதிநெறி விளக்கமா இருக்கலாம், சரி, நீதி வெண்பாவா இருக்கலாம், எல்லாம் இளமை நிலைக்காது, செல்வம் நிலைக்காது, யாக்கு நிலைக்காது 3 வகையா சொல்றாங்க. ஆனா வள்ளுவர் இளவை நிலையாமை ஏன் சொல்லலன்னா அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தானா ஒரு 30 வயசு ஆச்சுன்னா இளமை போச்சு நாமே ஒத்துக்கிறோம். அதை சொல்லி இளமை நிலைக்காதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நாமே நம்முடைய அனுபவத்துல உணர்ந்து கொள்கிறோம். 30 வயசு 35 வயசு ஆச்சுன்னா நம்முடைய இளமை போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் யாக்கை நிலைக்காது என்று எல்லாருக்கும் தெரிந்தாலும் கூட நாம் ரொம்ப நாள் இருக்க போறோம் என்று எண்ணுகின்றோம். நம்முடைய யாக்கை நல்லா இருக்கு, வஜ்ர யாக்கை நாம் நினைக்கிறோம். அதேபோல செல்வம் நிலைக்காது, செல்வம் நிலைக்காது என்றால் நம்மிடத்தில் நிலைக்கும் என்று எண்ணுகின்றோம். இது எவ்வளவு பெரிய தப்பு இல்லையா? அதான் சொல்றாங்க, செல்வம் இப்போ இளமைக்கு ஒரு வயசு இருக்குது, 30 வயது போனால் இளமை போயிடும். ஆனா 80 வயதுக்கு மேல போனா யாக்கை நிலையாம கொஞ்சம் கஷ்டம் தான் தெரிஞ்சுக்கணும். 80 வயசு மேல போச்சுன்னா சரி உடம்பு நிலைக்காது என்று வயது அதுக்குள்ள நிர்ணயிச்சிருக்காங்க. இளமை நிலையாமைக்கும் யாக்கை நிலையாமைக்கும். செல்வ நிலையாமைக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்க? வயசுல செல்வ நிலைக்கான ஏதாவது சொல்லியிருக்காங்களா? செல்வ நிலையாமைக்கு வயசு கிடையாது, எப்ப வேணாலும் போயிடலாம். அது எப்படி சொல்றாரு நாலடியார் தான் வருகிற பாட்டு. செல்வம் நீ சேர்த்த செல்வம் நீ இருக்கிற பொழுதே செல்வம் போயிடலாம், உன்னை விட்டுட்டு போயிடலாம். அல்லது நீ சேர்த்த செல்வம் வீட்டுல இருக்கும், நீ போயிடுவ. 2 வகை சொல்றாரு. சேர்த்த செல்வம் நீ இருக்கிற பொழுது அது போனாலும் போகும், அல்லது அது இருக்கும். கோடி கோடி போனாங்களே பல பேர், இப்ப பாக்கல எத்தனை பேர் கோடி எல்லாம் வச்சுட்டு போயிருக்கான் இல்லையா, அவன் போயிட்டான் இல்லையா, அதை சொல்றாங்க. அப்ப இவ்வளவு தூரம் சொல்லியும் கூட அந்த செல்வத்து மேல ஆசை வருதா இல்லையா? நமக்கு அந்த பற்று நீங்குதா? இல்லையே.
அந்த உணர்ச்சி தான் வரணும். பெரியவர் சொல்லியிருக்கிறாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் கொடு, ரொம்ப ஆசைப்படாத, தேவைக்கு வைத்துக்கோ. உண்பது நாடிதான், உடுப்ப விரண்டுதான். எவ்வளவுதான் இருந்தாலும், ஒரு அரசனாயிருந்தாலும் சரி, ஒரு காட்டுல வேட்டையாடுற வேடனா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்றுதான். உண்பது நாடி உடுப்ப விரண்டுதானே, அது மாதிரி உணர வேண்டும்ன்ற. அதுதான் பெருடைய அருளாளருடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு போட்டிருக்கிறாங்க. அறநெறிகள்லாம் அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றது. அப்படிதான் உணரணும், பக்குவப்படும். நன்றி ஐயா. ஆமா, சிறப்பெருமனே. சரி. படிவோம். சிற்றம்பலம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் வளர்ச்சிதம்படி வாழ்த்தி வணங்குவாம். ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாம். நாளை விட்டுருங்க, திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி. வணக்கமா, ஐயவா வணக்கம், இளமா வணக்கம், திருவடி வணக்கம். கண்ணன் சார் வணக்கம், வணக்கமா வணக்கம், திருவடி வணங்கிக்கிறேங்க. உமா வணக்கம், வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம்.